ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 4வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்துருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2,84,830 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 39.02% இருந்துட்டுருக்காங்க கானா வினோத் அவர்கள். ஸோ கானா வினோத்தை பொறுத்தவரையிலும் 3 லட்சம் வாக்குகள் கடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. இப்போ தான் ஆஃப்டர்நூன் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு 12 மணி நேரம் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு 3 லட்சத்துக்கும் மேலான வாக்குகள் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கானா வினோத்தை பொறுத்தவரையிலும். 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,13,717 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.58% இருந்துட்டுருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பொறுத்தவரையிலையும் ஓரளவுக்கு நல்ல பிளேயர் அப்படின்லாம் வந்து பேர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காரு. இந்த வாரத்தை பொறுத்தவரையிலையும் அது ஓரளவுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஓரளவுக்கு டீசெண்டான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க, 15% வந்து வாங்கியிருக்காரு. பட் இதுக்கப்புறமும் அதே மாதிரி இருந்தார் அப்படின்னா ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேறு தடவை நாமினேஷனில் வரும்போது கண்டிப்பாக தூக்கி வெளியே போட்டுருவாங்க. 3வது பொசிஷனில் பார்வதி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,13,566 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.56% இருந்துட்டுருக்காங்க பார்வதி அவர்கள். ஸோ பார்வதிக்கு லிட்டரலாக வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் கமருதீன் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் ஒரே ஒரு 200 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசமே வந்திருக்கு. ஸோ எப்போ வேணாலும் பார்வதி அவர்கள் செகண்ட் பொசிஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் அரோரா சிங்குலர் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,09,866 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.05% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்குலர் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தரமான சம்பவமெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான். அதனால் அவங்களால் எவ்வளோ தரமான சம்பவங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தரமான சம்பவங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் 18+ கண்டென்ட் நைட்டு 11 மணிக்கு மேலே ஆன கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓகே, அவங்களுக்கு கொடுத்த காசுக்கு தக்கும். 5வது பொசிஷனில் கலையரசன் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,08,002 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.79% இருந்துட்டுருக்காரு கலையரசன் அவர்கள். ஸோ கலையரசன் தான் எவிக்டாக வெளியே போவார், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் பார்வதி பாருங்கள், கடைசி பொசிஷனுக்கு கிட்ட வரைக்கும் வந்துட்டு திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா 3rd பொசிஷனுக்கு போய் இப்போ 2nd பொசிஷனுக்கு டாமினேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓரளவுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவாக வந்து இருக்குது. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.